நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சென்னை குடிநீர் ஏரிகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் செங்குன்றம், சோழவரம் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், கண்ணன்கோட்டை ஏரிகளுக்கு நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. புழல் ஏரிக்கு வரும் நீரின் அளவு 155 கன அடியிலிருந்து 317 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோல் கண்ணன்கோட்டை ஏரிக்கு நீர்வரத்து 50 கன அடியாக அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெலிகுண்டுலு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு உயர்ந்துள்ளது. நீர்வரத்து 5000 கன அடியிலிருந்து 12000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதாலும் அணைகள் திறக்கப்பட்டுள்ளதாலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் பாலமாக உடைந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக தொடர் கனமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வதோதராவிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமையின் சிலை அமைந்திருக்கும் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலைகள் வெள்ளத்தால் கடுமையாக சேதமடைந்துள்ளன. 19 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை இந்த ஆண்டு மே மாதம்தான் 70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சில மாதங்களுக்குள் கனமழைக்கு தாக்குப்பிடிக்காமல் சேதமடைந்திருப்பதால் பெருமளவு ஊழல் நடந்திருப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.